வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி லோட்டஸ் மோட்டிவ் டிசைனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த கொடி அண்ட் லீஃபுக்கெலாம் என்ன ஃபில்லிங் பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். இந்த கொடி ஃபுல்லாகவுமே சுகர் பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் ஆன்டிக் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ரெண்டு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த ரெண்டு பீடாக வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அவங்க 2க்கு பதிலாக 3, 4 அப்படின்ட்டு வச்சு போடுவாங்க. அப்போ போடும்போது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஒன்ஸ் நம்ம ஃப்ரேம்லேருந்து அந்த துணியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 பீடுக்கு பதிலாக 3 பீடு 4 பீடுன்னு வச்சோம் இல்லையா, அதெல்லாம் அந்த கரெக்டாக நம்ம கொடுத்த ஷேப்புக்கு இல்லாமல் கட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், வளைஞ்சி நெளிஞ்சுமா இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே ரெண்டு பீடாகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொம்பு டிசைனில் நான் போட்டிருக்கிறேன். இந்த கொம்போட அந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த இடம் மட்டும் வரும்போது சிங்கிள் பீடாகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வளைவு ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் சிங்கிள் பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நல்லா அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடச்சிருக்கும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பக்கத்தில் அடுத்த கொடிக்கு அங்கே பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்பயும் போல் ரெண்டு பீடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கெல்லாம் பீடில் எப்படி அந்த ஷார்ப்னஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கும் ரெண்டு பீடாகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப்பு வர்ற அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே திருப்பி ரிட்டன் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஷார்ப் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கே மறுபடியும் ஒரு சின்ன செயின் போட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக அங்கே ஒரு எண் நாட் போடணுன்ட்டு இல்லை. இப்போ இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே இந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது ஒரு பீடு வச்சு அங்கே ஒரு திருப்பிட்டு இந்த சைடு கொண்டு வந்து ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எப்பயும் போல் பீடு வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வரும்போது ஒரு லாக் போட்டுட்டு நீ அடுத்ததுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீடு வச்சது ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லா இடத்துக்கும் பீடு வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஃபில்லிங் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஜரியில் ஒரு லைன் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த பீடை ஒட்டி நல்லா நெருக்கமாக சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுவாங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப தள்ளி போயிடாமல் அந்த பீட் நம்ம போட்டிருக்கிற லைனை ஒட்டி பக்கத்துலேயே எவ்வளோ முடியுமோ பக்கத்துலேயே ஸ்டிச்சஸ் போட்டு வந்தால் தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா விலகி போயிட்டா அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதனால் எந்தளவுக்கு முடியுமோ நல்லா நீட்டாக பக்கத்துலேயே அந்த பீடை ஒட்டி நல்லா க்ளோஸாக நீடில் உள்ள விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எந்தளவுக்கு முடியுமோ நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டு வந்திங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இதை ஜரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி த்ரெட்டில் ஒரு லைன், அந்த மெரூன் கலர் த்ரெட்லேயே ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்ட ஜரியில். நீ த்ரெட்டில் ஒரு லைன் போடலாம். அதுக்கு இந்த ஃப்ளவர் கிட்ட இருந்து அந்த ஃப்ளவருக்கு மேலே நம்ம வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதனால் இந்த லீஃப் கிட்ட மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரணும். அப்போ தான் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். இதுவும் நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு வந்திங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஷார்ப்லாம் வரும்போது நல்லா உள்ளே விட்டு த்ரெட்டை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அந்த ஷார்ப்பும் வந்து நல்லா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் தான். இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த லீஃப் வரும்போது ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.
இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணலாம். இதுக்கு வந்து ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன் நான், கோல்டன் கலர் ஜர்தோசி. ஸ்விங் த்ரெட்லேயே அப்போ போலயே ஒரு 1/4 இன்ச் பீஸ் கட் பண்ணிவிட்டு வச்சு, இதுக்கு பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக நான் இப்போது ஜர்தோசியை வச்சு லோட் கொடுக்க போகிறேன். ஜர்தோசியை அடியில் பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஜர்தோசியை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கிராஸாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டால் நல்லா நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போது இந்த இடத்துக்கு தேவையான சின்ன பீஸாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு பாருங்கள், அது கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பீஸ் ஏற்கனவே எடுத்ததை விட கொஞ்சம் சின்ன பீஸாக தேவைப்படுது. அது மாதிரி ஒரு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெருசும் சிறுசுமா. எந்த இடத்துக்கு எந்த பெரிய பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து கணக்காக இவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு கட் பண்ண முடியாது. பெருசும் சிறுசுமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அந்த இடத்துக்கு செட் ஆச்சுன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கும் நம்ம ரெட் கலர் கர்தானா பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், ஷுவிங் த்ரெட்டு. இந்த சுகர் பீட் 2 வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் சிங்கிள் பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். 2 வைக்கிறத விட 1 வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்னரில் இந்த இடம் வரும்போது நம்ம ஒரு நாட் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு செயின் போட்டு மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு லாக் போட்டுட்டு குட்டி லாக்கிங் ஸ்டிச்சு, நாட் போடணுன்ட்டு இல்லை. ஒவ்வொரு இடம் முடியும் போதும் சின்னதாக ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ மறுபடியும் அங்கே திருப்பிட்டு அங்கே ஒரு செயின் போட்டு ஆரம்பித்து நம்ம பீடு வச்சுக்கலாம். இங்கே பீடு வச்சு இங்கே லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃபில் ஃபில்லிங் பண்ணிடலாம். இதுலேயும் அதே மாதிரி லோடிங் தான் கொடுக்க போகிறேன். இதுலேயும் த்ரெட் பேஸ் தான், பைப்பிங் த்ரெட் எதுவும் தரல. இந்த போட்டிருக்கிற இந்த த்ரெட்லேயே, சில்க் த்ரெட்லேயே ஒரு 2 லைன் 3 லைன் வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கார்னரில் இருந்து த்ரெட் எடுத்து நல்லா ஷார்ப்பாக ஷேப்பாக வர்ற மாதிரி பாருங்கள். இப்போ தெரியும் உங்களுக்கு. நல்லா நேராக கொண்டு போகாமல் நல்லா சாய்ச்சி கிராஸாக வர்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். மேலே போகும்போது மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே வரும்போது கீழே ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஃபுல்லாக முடிஞ்சுது. இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுக்கு 6x6 12 ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி நான் நீடில் த்ரெட்டு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரோட கீழே இருந்து நீடில் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு சீக்வென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயும் போல் நீடில் த்ரெட்டை சுற்றிட்டு அந்த சீக்வென்ஸ் நம்ம அது எங்கே முடிக்கிறோமோ அந்த இடத்துல சீக்வென்ஸை வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட ஒரு சீக்வென்ஸ் வச்ச மாதிரி ஒரு அழகாக ஒரு ஸ்டிச் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு நாட்டு அதுக்கு அடியில் ஒரு சீக்வென்ஸ் இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் த்ரெட்டை எடுக்கும்போது நல்லா கீழ்ப்பக்கம் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி போடுங்க. மேலே வந்து அந்த சீக்வென்ஸ் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி மேலே வச்சு போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரே லென்த்தாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில், அதாவது லென்த்து ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சு நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இப்படி வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. கீழே போடும்போது நல்லா நெருக்கமாக எடுக்கிறேன், மேலே போடும்போது அந்த சீக்வென்ஸுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு நம்ம போட்டுக்கலாம்.
இந்த நாட் போடும்போது முக்கியமாக என்னென்னா அந்த நூல் சிக்காகாமல் போடணும். அதுதான் ஒரு விஷயம், பெரிய விஷயமே அதுதான். ஸோ சிக்காகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் த்ரெட்டை வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த நாட் போடுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு அந்த சிக்கு விழுகாமல் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங் த்ரெட்டாக எடுக்காதீங்க. கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கு இல்லாமல் போட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு சிக்கு விழுகாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது எப்போவுமே லாங் த்ரெட்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாம் ஒரு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி ஷேப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கேப் இல்லாத மாதிரி. ஸோ இப்போ இந்த பெட்டல் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து நான் ஃபில்லிங் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் கை ஊசி எடுத்திருக்கேன். அதில் த்ரெட்டு கோல்டன் கலர் த்ரெட்டே போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஜர்தோசி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்டிக் கலர் ஜர்தோசி தான் எதுக்கும் எடுத்திருக்கேன். நீடில் வெளியே எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க உள்ளே. இப்போ பாருங்கள், ஜர்தோசி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒரு நூல் அளவுக்கு அந்த ஜர்தோசி அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நான் வச்சு போட்டுக்கிறேன். இது போடும்போது நல்லா அடியில் த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டா அந்த ஜர்தோசி வந்து நல்லா ஸ்டிஃபாகி நல்லா நேராக மேலே பார்த்த மாதிரி நல்லா நீட்டிகிட்ருக்கும். அப்போ வந்து நமக்கு நல்லா அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி நல்லா அழகாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஜர்தோசி ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே நல்லா இழுத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டிச்சு போடும்போது நல்லா கீழே இழுத்து விட்டோம்னா, இழுத்து டைட் பண்ணிட்டோம்னா நல்லா அந்த ஜர்தோசி போய் நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக நல்லா எப்பயுமே இதுக்குன்ட்டு இல்லை, ஜர்தோசின்னு வச்சு ஸ்டிச் பண்ணாவே நல்லா இழுத்து விட்டு எப்போவுமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜர்தோசி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஒன்று பெருசுமா சிறுசுமா இருந்தால் அது நம்ம பார்க்குறக்கும் அது நீட்டாக இருக்காது. அதை போடும்போதே நமக்கு தெரியும், ஒன்று பெருசுமா ஒன்று சிறுசுமா மேலே தூக்கிட்டு ஒன்று உள்ளேயும் இருக்கும். அதனால் எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணிட்டிங்கன்னா போடும்போது ஒரே மாதிரியாக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டில் போடும்போது கீழேயும் ஒரு கை வச்சு இழுத்துக்கோங்க த்ரெட்டை. இல்லைன்னா ஏதாவது முடிச்சு மாதிரியோ இல்லை சிக்கோ ஏதாவது விழுந்துக்கும். அது நமக்கு தெரியாமையே போயிடும். அதனால் இந்த கை ஊசி வச்சு நம்ம எந்த ஸ்டிச்சு போட்டாலும் சரி கீழே ஒரு கையை வச்சு அந்த த்ரெட்டை நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்து ஃபுல்லாக எல்லா த்ரெட்டையும் மேலே இழுத்துட்டோமா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிகிட்டே போடுங்க ஒவ்வொரு வாட்டியும். எப்பயும் கீழே ஒரு கை மேலே ஒரு கை வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன். த்ரெட் அண்ட் ஜர்தோசி பீடு ஆன்டிக் கலர்லேயே நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.